லோத்து சிறையாக கொண்டு போகப்படுகிறார். சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேப்பரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லோரும் உப்புக்கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். இவர்கள் 12 வருஷம் கதர்லா கோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்திலே கதர்லா கோமேரும் அவனுடைய கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயீமிலே இருந்த ரெப்பாயீமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியாத்தாமிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதமின் ராஜாவும் கோமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதாமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் முதன்முறையாக இந்த வசன பகுதியில் யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் 4 ராஜாக்கள் பங்கு பெறுகிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: 1 சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேல், 2 ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகு, 3 ஏலாமின் ராஜாவாகிய கதர்லா கோமேர், 4 ஜாதிகளின் ராஜாவாகிய திதியால். இந்த 4 ராஜாக்களும் ஒரே அணியில் இருந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் 5 பட்டணங்களின் ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: 1 சோதோமின் ராஜாவாகிய பேரா, 2 கொமோராவின் ராஜாவாகிய பிர்சா, 3 அத்மாவின் ராஜாவாகிய சினையா, 4 செபோயீமின் ராஜாவாகிய செமேபர், 5 சோவார் என்னும் பேலாவின் ராஜா. சினையாரின் ராஜாவாகிய அம்ரோபேல் என்பவன் பாபிலோனின் ராஜாவாகிய அமுராபியாக இருக்கலாம். இவன் ஒரு சிறந்த போர் வீரன், கட்டிடக் கலைஞன், பாபிலோனின் நீதி நெறிகளையும் சட்ட திட்டங்களையும் உருவாக்கினவன். ஏலாமின் ராஜாவாகிய கதர்லா கைமேர் என்பவன் ஆதியாகமம் 14:2 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் யுத்தத்தில் யுத்தம் பண்ணிய ராஜாக்களுக்கு தலைவன். இந்த ராஜாக்கள் 12 வருஷங்களாக கதர்லா கைமேருக்கு சேவகம் பண்ணினார்கள். அதன் பின்பு அவர்கள் அவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். எலாசாரின் ராஜாவாகிய அரியோகு என்பவன் கெதர்லா கேமேருடைய சகோதரியின் குமாரன். ஜாதிகளின் ராஜாவாகிய திதியால் என்பவன் குர்தீஸ் பர்வதங்களில் உள்ள மலைவாழ் இனத்தவரின் ராஜா. வேதாகமத்தில் பல யுத்தங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இது வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் முதலாவது யுத்தம். கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வரும் வரையிலும் யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் மனுஷர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். 5 பட்டணங்களின் ராஜாக்களும் ஏலாவின் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். 12 வருஷமாக இந்த ராஜாக்கள்
ஏலாமின் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து கப்பம் கட்டுகிறார்கள். 5 பட்டணங்களும் நீர்வளம் மிகுந்த பட்டணங்கள். இந்த பட்டணங்களில் கனிதரும் விருட்சங்கள் ஏராளமாய் உள்ளது. இவர்களுக்கு சத்துருக்களிடமிருந்தும் அந்நிய தேசத்தாரிடமிருந்தும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இதற்காக இவர்கள் ஏலாமின் ராஜாவுக்கு கப்பம் கட்டி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். 5 பட்டணங்களின் 5 ராஜாக்களும் 12 வருஷம் கெதர்லா கோமரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணுகிறார்கள். இவர்களால் 12 வருஷங்களுக்கு மேல் ஏலாமின் ராஜாவுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. இவர்கள் அவனுக்கு கப்பம் கட்ட மறுக்கிறார்கள். தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற நுகத்தை சுமக்க மறுக்கிறார்கள். 5 பட்டணங்களின் ராஜாக்கள் எல்லோரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடுகிறார்கள். இவர்கள் ஏலாமின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். யுத்த ஆயத்தம் 1 வருஷ காலமாக நடைபெறுகிறது. ஏலாமின் ராஜாவும் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தன்னை ஆயத்தம் பண்ணுகிறான். அவனோடு கூட மேலும் 3 ராஜாக்களும் சேர்ந்திருக்கிறார்கள். 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயீமிலே இருந்த ரெப்பா ஈமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியாத்தாமிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல் பாரான் மட்டும் முறியடிக்கிறார்கள். கெதர்லா கேமேர், ரெப்பா ஈமர், சூசிமர், ஏமியர், ஓரியர் ஆகிய இவர்கள் எல்லாம் ராட்சத பிறவிகள். அத்சாத்சோன் தாமார் என்பது சீரியாவில் உள்ள என்கேதியின் பழைய பெயர். எபிரோன் கட்டப்படும் போது இந்த பட்டணமும் பெரிதாக இருந்தது. கெதர்லா கோமேர் தனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற ராஜாக்களை ஒடுக்குகிறான். 5 பட்டணங்களின் ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து கெதர்லா கோமேருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கெதர்லா கோமேர் அவர்களுடைய கலகத்தை அடக்குகிறான். கெதர்லா கோமேரும் அவனோடு கூட இருக்கிற மற்ற 3 ராஜாக்களும் திரும்பி காதேஸ் என்னும் என் மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரிக்கிறார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோரோவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கேமரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாவோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள். அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தில் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேருக்கு ஜெயம் உண்டாயிற்று. சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீர் உண்டாகும் கேணிகள் இருக்கிறது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுகிறார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகிறார்கள். தேவன் சோதோமை அழித்தபோது நிலக்கீழ் கேணிகள் அனைத்தும் சவக்கடலுக்குள் மூழ்கி விடுகிறது. ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் அவனோடு கூட இருக்கிற மற்ற 3 ராஜாக்களும் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருக்கிறார். அவர்கள் லோத்தையும் அவருடைய பொருட்களையும் கொண்டு போய் விடுகிறார்கள். சோதோமில் இருந்த லோத்து அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிறார். லோத்தின் உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. லோத்து ஒரு நீதிமான். சோதோமின் ஜனங்களோ பொல்லாதவர்களாயும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாயும் இருக்கிறார்கள். கர்த்தர் பாவிகளை தண்டிக்கிறார். அப்போது பாவிகளோடு கூட இருக்கிற நீதிமான்களும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கரோடு வாசம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கர் மீது வரும்போது அதன் பாதிப்பு நீதிமானுக்கும் வரும். சோதோமின் ஜனங்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். கெதர்லா கோமேர் சோதோமின் ஜனங்களை சிறைப்பிடிக்கும் போது அவர்களோட கூட லோத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். கெதர்லா கோமேரோடு கூட இருக்கிற ஜனங்கள் சோதோம் பட்டணத்தை கொள்ளையிடும் போது அவர்கள் லோத்தின் உடைமைகளையும் கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் துன்மார்க்கரோடு சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்றால்
துன்மார்க்கரை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கும் வரையிலும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். நாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கு சித்தமான ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்காமல் நம்முடைய சுய இச்சைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காக உலக பிரகாரமான தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தருடைய ஆதரவும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்காது.